எவனவன் தமிழன் உணர்வை மதிக்காமல் உரசி பார்க்கிறானோ அவன் உரிமைக்கு எதிராக வைத்துக் கொள்ளலாம் என்ற கொள்கையை வளர்த்தவன் எவனோ அவன் துணை செய்தான். அந்த பொருளாதார கொள்கை தப்பு. இதைத்தான் மாண்புமிகு கத்திரிக்காய் வருது, இதெல்லாம் தலையில தூக்கிட்டு வர லாரி தூக்கிட்டு வருது. வார உந்துகளுக்கு பெட்ரோல் டீசல் போட வேண்டியது இருக்கு. அந்த பெட்ரோல் டீசல் விலை இந்த லாரி வாடகை தனியார் எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற கொள்கை பிழையானது. அந்த கொள்கையை மாற்றாதவாய் முதல்ல இந்த மது கடை என்று உன்னை கொண்டு வந்தது யாரு? அப்புறம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சி மனித உரிமை மீறலுங்கிறது, பாரதிய ஜனதா எதையுமே பேச மறுக்குது. தேமுதிக தேர்தல் அறிக்கையை தரல, அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா தேர்தல் அறிக்கையில என்னன்னே எனக்கு தெரியாது. அது தேவையற்ற முன்னேற்ற கழகம். அது ஆமா, தேமுதிக கால கொடுமையில அது ஒரு பெரிய கொடுமை. எனது அன்பு மக்கள் இதை புரிந்து கொள்ளணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பெருமகன் ஐயா கலைஞர் அவர்கள் இலங்கையில் நடந்தது போர் குற்றம் என்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுகிறோம் அந்த போரே குற்றம் என்று சொல்றோம். போர் குற்றம் என்றால் போர் சரியானது என்று ஆகிவிடுகிறது. போரில் சில சில சட்ட மீறல்கள் தான் நடந்திருக்கிறது என்று ஆகிறது போர் குற்றம் என்றார். என் அன்பு மக்களே, உள்நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தக்கூடாது என்று போர் மரபு இருக்கிறது. அதை மீறி தாக்குதல் நடத்தினார். லிபியாவிலே, ஈஜிப்திலே இதுதான் நடந்தது. அதிபர் முபாரக் மம்மர் கடாபியை தடுத்தார்கள், தாக்கினார்கள், அழித்தார்கள். பிரிட்டன் படை அனுப்பியது, அமெரிக்கா தன் ராணுவத்தை அனுப்பி தடுத்தது, அந்த மக்களை காத்தது. சிரியாவிற்கு ஒரு உள்நாட்டு கலவரம் என்கிற போது அதை தடுத்து காத்தார்கள். சிரியாவுக்கு ஒன்று, ஸ்ரீலங்காவுக்கு ஒன்று. இவர்கள் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். எனவே சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடாது என்று மரபு இருக்கிறது. அத்தனையும் மீறி அத்தனை குண்டுகளை விமானத்தில் இருந்து வீசிய இனத்தை அழித்தான். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த கட்சிகள், ஆட்சிகள் தான் இப்போது உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வருகிறார்கள். எனது அருமை மக்களே, இலங்கையில் நடந்தது மனித உரிமை மீறல் அல்ல, போர் குற்றம் அல்ல. அந்த போரே குற்றம். அங்கே நடந்தது திட்டமிட்ட இனப்படுகொலை. காரணம், சத்தவன் முழுக்க தமிழன், கொண்டு ஒழித்தவன் சிங்களவன். இந்த நிலைப்பாட்டில் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது, ஒரே ஒரு தலைவர் தான் இருக்கிறார். அது அதிமுக. அதன் தலைவர் மாண்புமிகு ஜெயலலிதா. எனவே உங்கள் பிள்ளைகள் இந்த ரெட்டலைக்கு ஓட்டு கேட்பது என்று முடிவெடுத்தான். இது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இதுக்கு மேல விளங்குக்குன்னா நான் பள்ளிக்கூடம் தான் நடத்தணும். அதுக்கு கூடவே இருந்த கட்சி ஆட்சி திமுக. 8 கோடி தமிழ் மக்களின் உணர்வுக்கு நீங்கள் மதிப்பளிக்கவில்லை என்றால் இந்த அமைச்சரவையில் எனக்கு என்ன வேலை என்று ஏதாவது ஒரு திமுக காரர் இறங்கி வந்தது உண்டா? இல்ல. அப்புறம் எதுக்கு என் ஓட்டு உனக்கு? எதுக்கு? என் தீர்மானத்தை மதிக்க முடியாதுன்னா அப்புறம் என் ஓட்டு கேவலம் கட்டவன். எந்த மூஞ்சி சித்தருவில் ஓட்டு வாங்க சொல்லுவாங்க. எதுக்கு? அப்ப என்ன சொல்றாங்க? பொருளாதார தடை விதிக்கணும்ன்றாங்க. ராஜபக்சே போர்க்குற்றவாளிங்கிறாங்க. இலங்கை நட்பு நாடு என்று சொல்லக்கூடாது இந்தியா. இந்தியா சொல்ல வேண்டும் இலங்கையை தன் பகை நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று இந்தியாவிலே சொல்கிற வலிமையான தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். இந்த பையன் சொல்லுவான், இதெல்லாம் நான் சொல்றதுனால ஜெயலலிதா பல்லக்கத்துக்குறான் சீமான், அவன் செல்ல மகன் சீமான், ஜெயலலிதா செல்ல மகன், அதிமுக மருமகன் சீமான் எல்லாம் பேசுவான். இதெல்லாம் சொல்லுவான்னு என்னை வளர்த்தவன் யார் தெரியுமா? என் தலைவன் பிரபாகரன் எனக்கு என்ன சொல்லி அனுப்பலாம் தெரியுமா? என் அன்பு மக்களே, என் அருமை தம்பி, விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே ஒழிய நம்மை காயப்படுத்துகிற கற்கள் அல்ல. கடந்து போ. அதே தலைவன் சொன்னார், நம்மை விமர்சிப்பவர்கள் எப்போதும் நமக்கு உரமாவார்கள், நம்மை நேசிக்கிற மக்கள் நமக்கு கரமாவார்கள் என்று. என் அன்பு மக்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த தேவையும் இல்லை உங்கள் நன்மையை தவிர. ஏன் நெஞ்சு வெடிக்க வெடிக்க தொண்டை வரல வரல இவ்வளவு ஏன் கத்தி பேசணும்? ஏன்? உங்களை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம். எங்களை போல இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கிற பிள்ளைகள் இந்த மண்ணில் இதுவரை எவரும் இல்லை. இனிமே எவனாவது பிறந்து வந்தாத்தான். உங்கள் மேல் கொண்டிருக்கிற அதீத அன்பும் அக்கறை தான் உங்கள் பிள்ளைகளை இவ்வளவு ஆவேசம் கொள்ள வைக்கிறது.
எனவே நண்பு மக்களே, வரலாறு நமக்கு தந்திருக்கிற அரிய வாய்ப்பு இந்த தேர்தல். இந்த தேர்தல் என்னை கேட்டாங்க, நரேந்திர மோடி பிரதமரா, ராகுல் காந்தி பிரதமரா, ஜெயலலிதா அம்மையார் பிரதமரான. ஜெயலலிதா அம்மையார் பிரதமரானா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். குஜராத் முதலமைச்சர் பிரதமரான என் முதலமைச்சர் பிரதமர் கிடையாது. அப்படி என்ன அவருக்கு தகுதி இருந்துட்டு? விஜயகாந்த் சொல்றாரு, யாரு பொருளியல் அறிஞர், அரசியல் வல்லுநர், அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டோட குஜராத் எல்லா இடத்துலையும் முன்னாடி இருக்கு. எதுல முன்னாடி உனக்கு தெரியுமா? கட்டின புருஷனையும் பெத்த பிள்ளைகளையும் காப்பாற்ற வழி இல்லாம வக்கில்லாம கற்பப்பைய வாடகைக்கு விட்டு பிழைக்கிற ஏழை தாய்மார்கள் இந்தியாவில் ஏராளம். இதுல இந்த கற்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிற ஏழை தாய்மார்கள் அதிகமாக வாழ்கிற மாநிலம் இந்தியாவிலே குஜராத் தான். இது தெரியுமா? எப்படி இருக்கு? என்னமோ இந்த அரசுல தான் மின் தட்டுப்பாடும் குடிநீர் பிரச்சனையும் இருக்கிற மாதிரி, இவங்களை 24 மணி நேரத்துக்கு 28 மணி நேரம் மின்சாரம் வந்த மாதிரியும், தெருவெல்லாம் தண்ணீர் ஓடிட்டே இருந்தது, நாங்கள் அதிலேயே குளிச்சு விளையாண்டு இருக்க மாதிரியும். உங்க ஆட்சியில மின்தடை இருந்தது, அதுக்கு என்ன காரணமோ அதே மாதிரி ஒரு காரணம் தான் இப்ப இருக்கு. அப்ப இவ்வளவு அக்கறை கொண்ட நீங்கள் மத்தியிலே ஆண்டபோது 1000 மெகாவாட் கேட்டார்களே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அதை எனது மாநில மக்களுக்கு கொடுங்கள் என்று ஏன் சொல்லல, ஏன் பேசல, ஏன் போராடல? இங்கே திமுக வேட்பாளராக இருக்கிற ஐயா சின்னசாமி தொழில்துறை அமைச்சராக இருந்தார், அப்புறம் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தார். என்ன நன்மை வந்தது? இருக்கிற எல்லா தொழிற்சாலையும் மூடுன்னு தான் மிச்சம். சுற்றுச்சூழல் எல்லாம் நாசமாகி கழிவாகி நொய்யலாம் செத்து போனதான் மிச்சம். என்ன இருக்குங்க? இப்போ எதுக்காக திமுக மத்திய அனுப்பணும், பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும்? ஏற்கனவே அடிச்ச கொள்ளையில தொடுத்த வழக்கு இன்னும் முடிவுக்கு வரல. என்ன 1,70,000 கோடிங்கன்னா 1,70,000 கோடி எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நாங்களாம் இறந்து போயிடுவோம். அவ்வளவு பணம் இருக்கு. நீங்க மறுபடியும் இருக்கீங்க எதுக்காக இங்க போறீங்க? இருக்குது போய் என்ன பண்ண போறீங்க? இத்தனை ஆண்டுகள் இருந்து எனது மண்ணுக்கு மக்களுக்கும் செய்யாதத இனிமே என்ன செய்ய போறீங்க? நீங்க ஒண்ணும் செய்யணும், அங்க இருங்க. நீங்க ஆணிய புரிந்தவனா? இந்த கட்சிகளுக்கும் சின்னங்களுக்கும் நீங்க வாக்கு போடக்கூடாது, வாக்கரிசி போடணும். 24ஆம் தேதி உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருப்பதே வாக்கு பெட்டி அல்ல, நம் இனத்தை கொன்ற எதிரிகள் துரோகிகளுக்கு தமிழ் தேசிய மக்கள் நாம் வச்சிருக்கிற சவப்பெட்டி என்பதை மனதில் வச்சுக்கொள்ளும். வாழ்ந்த எனது மக்களே, தனித்தமிழில சோசலிச குடியரசு மலர்வது ஒன்றுதான் எனது இன மக்களுக்கு சரியான விடிவு என்று நாம் போராடுகிறோம். அந்த உணர்வை புரிந்து கொண்டு பொது வாக்கெடுப்பு நடத்த தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது அதிமுக அரசு, மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். தமிழ் மக்கள் நிறைந்து வாழ்கிற கரூரில் நீங்கள் நல்ல தீர்ப்பை எழுதுங்கள். உங்கள் சின்னம் இரட்டை இலை, உங்கள் வேட்பாளர் ஐயா தம்பிதுரை. உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர்.